பெரியாரை மெரினா கடற்கரையில் புதைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை கற்பனையாகவும் வேடிக்கையாகவும் மன்சூர் அலிகான் பேசியுள்ளார். இப்ப ஐயா பெரியார் ஐயா பாய் பெரியார் ஐயாவோட கபர்ஸ்தான் சமாதி எங்கப்பா இருக்குது? பெரியார் திடல்ல தானே இருக்கு பெரியார் சமாதி. அது தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணோம்னா, அண்ணாவை மெரினால புதைச்சதுக்கு அப்புறம் பெரியாரையும் கொண்டு போய் மெரினாலே புதைச்சிருக்கணும். அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு, உள்ள நைட்டு தட்டி எடுத்து மண்டையிலே நொங்கு 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 நொங்குன்னு அடிப்பார். அவர் கலைஞர் அடிப்பார். கலைஞர் இந்த பக்கம் எம்ஜிஆர் அடிக்க போயில அவர் வேணாம்ப்பா, நீ ஒன்னால நான் கிட்டேன் என்னால் நான் கிட்டேன் வேணாம், நீ அந்த மாதிரி நடக்கும். அப்புறம் இங்கிட்டு எம்ஜிஆர் இந்த பக்கம் திரும்ப ஜெயலலிதா அம்மா படுத்திருப்பாங்க. அம்மோ அப்படி இல்லையா? இல்லை, இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலை. நான் அப்பப்போ பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்குவேன் ஜும்மாவுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது, பொண்டாட்டி துரத்தி விட்டுரு, இல்லாட்டி சோறு போடாது, போச்சுமா தொழுதுட்டுவான்னு. ஆமாம், அப்போ ஒரு ஹதீஸ் கேட்டேன் பாய், ஹதீஸ் கேட்டேன். சகோதரர்களை நல்லா கேளுங்க. அப்போ பிரார்த்தனை பண்ணையில் அந்த துவா செய்கிறதுன்னு சொல்லுவோம். தொழுகை முடிஞ்சோடனே துவா செய்யலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, துவா கேட்டுக்கிட்டே வராங்க, எல்லா மக்களையும் வாழ வைங்க, எல்லா மக்களையும் இது கொடுங்க, வரையில் அமல் செய்தவர்களின் கபர்ஸ்தானங்களுக்கு வெளிச்சம் தருவாயாக யா அல்லாஹ் அப்படின்னாங்களா. ஆஹா, இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லை, பெரிய பெரிய இதை கட்டிட்டாங்க உட்கார்ந்துருக்காங்க. இவர் பெரியார் அண்ணாவெல்லாம் நிச்சயமா இருந்திருந்தா இந்த அளவு ஒரு அதாவது அந்த இது டெல்லி வரைக்கும் இவங்க கொண்டு போகலன்னு சொல்றேன். சொல்றேன் கொடுங்க, கோல்ட போயிட்டு அதிகமா இருக்கு. டெல்லி வரைக்கும் இவங்க நினைச்சிருந்தா சரியான முறையில இந்த சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு இந்த இதுலயே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு வீரமணி அவர்கள் பல விஷயங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அது முக்கியம் இல்லை. இங்கே போயிட்டு தாலி இருக்கும் போராட்டம், எதுக்கு தாலி இருக்கிற? எவனோ எவன் கொண்டாட்டி யாருக்கும் கட்டுறான், உனக்கு என்ன? பெரியாரோட சித்தாந்தம் என்ன? அண்ணா அண்ணா அதாவது அறிஞர் என்ன சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. அதில் கரைச்சி குடிச்ச மிகப்பெரிய மேதைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க. டெல்லி வரைக்கும் இவங்க அதை பரப்பி இருந்தா கடவுள் மறுப்பு இதெல்லாம் சரியான முறையில் இந்திய எதிர்ப்புன்னு விட்டுட்டு இந்திய எதுக்கு தப்பில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.